श्रीमत्काञ्ची मुनिं वन्दे कमलापतिनन्दनं वरदाङ्घ्रि सदा सक्तरसायणपरायणं देवराजदयापात्रं श्रीकाञ्चीपूर्णमुत्तमं रामानुजमुनेर्मान्यं वन्देऽहं सज्जनाश्रयम्. நமஸ்காரம். இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு 3 நாட்கள் நாம் திருக்கச்சினம்பிகள் அருளி செய்த தேவராஜாஷ்டகம் என்பதாக தேவப்பெருமாள் காஞ்சி வரதராஜ பெருமாள் விஷயமான அந்த ஸ்தோத்திரத்தின் அர்த்த விசேஷங்கள் அனுபவிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டா, மாசி மிருகசீரிஷம் திருக்கச்சினம்பிகளுடைய அவதார திருநக்ஷத்திரம் திருநன்னாளா இருக்கிறதுனால அதை உத்தேசித்து அதை முன்னிட்டு நாம் இந்த ஒரு 8 ஸ்லோகங்கள் தேவப்பெருமாள் விஷயமாக திருக்கச்சினம்பிகள் அருளி செய்த ஒரு அற்புதமான அந்த ஸ்தோத்திர விசேஷத்தை அனுபவிக்கலாம். இந்த சுவாமி திருக்கச்சினம்பிகள் என்பதற்கு அவருக்கு காஞ்சி பூர்ணர், கச்சினா காஞ்சி, நம்பினா பூர்ணர் அப்படின்றதாக சொல்லணும். சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூருந்தவல்லி என்னும் அற்புதமான ஒரு க்ஷேத்திர விசேஷம். அந்த க்ஷேத்திர விசேஷத்துல திருக்கச்சினம்பிகளுடைய அவதார திருத்தலம் அமைந்திருக்கிறது. 10 நாட்கள் மகோத்சவம் மகோன்னதமாக இந்த திருக்கோவில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவருக்கு என்ன ஒரு பெரிய பெருமை, அவருடைய விசேஷம் என்ன அப்படின்றத அவர் விஷயமான 2 தனியன்கள் இருக்கு. அந்த தனியன்களுடைய அர்த்தங்களை முதல்ல நாம் அனுபவிக்கலாம். ஸ்ரீமத் காஞ்சி முனிம் வந்தே கமலாபதி நந்தனம் வரதாங்கிரி சதா சக்த ரசாயன பராயணம். காஞ்சி முனி அப்படின்னு அவருக்கு பேர். அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டா, வரதாங்கிரி சதாசக்த ரசாயன பராயணம் அப்படின்னு வரதனுடையதான திருவடி, தேவப்பெருமானுடைய திருவடியை தவிர்த்து தேவமற்றறியேன் அப்படின்னு இருந்தவர். தேவப்பெருமானுடைய திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர். எப்பொழுதுமே வரதனுக்கு திருவாலவட்டம் என்பதாக அந்த விசிறி கைங்கரியத்தை பண்ணக்கூடியவர். அப்ப அந்த வரதனுடையதான திருவடிகளில கைங்கரியம் பண்ணுவது மட்டும்தான், பக்தி செய்வது மட்டும்தான் சமஸ்த விதமான அபீஷ்டங்கள், நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய சித்தௌஷதம் அப்படின்னு நினைச்சாராம். அவருக்கு வேற தேவமற்றறியேன் என்பதாக இருந்தவர். அப்புறம் அவர் எப்பேற்பட்டவர், அவருடைய அந்த ஒரு குலத்தின் பெருமை எத்தகையது, அவருடைய தகப்பனார் முதலானவர்கள் யார் அப்படின்னு கேட்டா கமலாபதி என்பதாக அவருடையதான தகப்பனார். அவருடைய தாத்தா சொல்றோம் இல்லையா, அவருக்கு ஹரிதவாரண பிருத்தியர் என்பதாக பெயர். பச்சை வாரண பெருமாள் என்ற க்ஷேத்திரம் அந்த பூந்தமல்லி பக்கத்திலேயே அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். இன்னைக்கும் நம்ம போய் சேவிக்கலாம். முதலியாண்டானுடைய அவதார திருத்தலம் அது. தாசரதிப்பேட்டை என்பது காலக்கிரமத்துல மருவி இன்னைக்கு நசரத்பேட்டைன்னு இருக்கு. இதுவும் பூந்தமல்லி பக்கத்திலே இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பச்சை வாரண பெருமாள் அப்படின்னு பேரு. யுதிஷ்டிரர் ஒரு சமயம் ராஜசூய யாகம் செய்த பொழுது சில அசுரர்கள்லாம் அந்த யாகத்தை கெடுக்க வந்தாலாம். அப்படி யாகத்தை கெடுக்க வந்தவர்களை துவம்சம் பண்ணி அந்த யுதிஷ்டிரனுடைய யாகத்தை ரட்சிப்பதற்காக பெருமாள் பச்சை நிறம் கொண்ட ஒரு யானையாக அவதரித்தார். ஹரித வாரணகா, பச்சை வாரணம், தமிழ்ல வாரணம்னு அர்த்தம், யானைக்கு பேர். ஆகையால அந்த ஹரித வாரணர் அவருக்குத்தான் முதல்ல தேவப்பெருமாள் கண் கொடுத்தான். கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் என்று கண் தெரியாமல் இருந்த அந்த ஹரிதவாரணருக்கு, ஹரிதவாரண பிருத்தியருக்கு, பச்சை வாரண பெருமாளின் கைங்கரியம் செய்யக்கூடிய திருக்கச்சினம்பிகளுடைய தாத்தாவுக்கு வரதன் கண் கொடுத்தான். அந்த ஹரிதவாரண பிருத்தியருடையதான திருக்குமாரர் தான் கமலாபதி என்று பெயர் பெற்றவர், திருக்கச்சினம்பிகளுடையதான தகப்பனார். அடுத்தது திருக்கச்சினம்பிகளுக்கு என்ன பெயர், கஜேந்திரதாசர் அப்படின்னு பெயர். அவருக்கு காஞ்சி பூரணர் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆகையால ஸ்ரீமத் காஞ்சி முனிம் வந்தே கமலாபதி நந்தனம். இந்த கமலாபதி சப்தத்தினால வரதனையே சொல்லலாம். கமலாபதி நந்தனம் அப்படின்னு அர்த்தம், வரதனுக்கு ஆனந்தத்தை விளைவிப்பார். வரதனாலே வரதனு அந்த இவர் திருக்கச்சினம்பிகள் வந்துட்டாருன்னா வரதன் வாய் திறந்து அவரிடத்துல எப்பொழுதும் பேசக்கூடியவன். கலியுகத்தை கண்கண்ட தெய்வமாக பேசுபவன் யார்? ராமானுஜருக்கு தேவையான 6 விஷயங்களை தேவப்பெருமாள் திருக்கச்சினம்பிகள் மூலமாகத்தான் அருளி செய்தான். கமலாபதி நந்தனம் வரதாங்கிரி சதாசக்த ரசாயன பராயணம். வரதாங்கிரி, வரதனுடையதான திவ்ய திருவடிகள், அந்த திருவடிகள் தவிர்த்து புகழொன்றில்லை எனக்கு என்று நினைத்தவர். வரதாங்கிரி சதா சங்க ரசாயன பராயணம். அப்படியே இந்த மாதிரி பெருமை பெற்றவர் காஞ்சி பூர்ணர். அடுத்தது இன்னொரு தனியன் இங்க திருக்கச்சினம்பிகளுக்கு. தேவராஜதயா பாத்திரம் ஸ்ரீ காஞ்சி பூர்ணமுத்தமம் ராமானுஜமுனேர்மான்யம்
வந்தேகம் சஜ்ஜனாஸ்ரயம். எப்பொழுதும் ராமானுஜராலே கௌரவிக்கத்தக்கவராய் வழங்கினவர் திருக்கச்சினம்பிகள். ராமானுஜருக்கு பரம பூஜ்ய. தேவராஜதயா பாத்திரம். முதல்ல இப்படி நம்ம இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்த விசேஷங்களை பார்க்கணும். ராமானுஜமுனேஹே மான்யம். உலகமெல்லாம் எந்த ராமானுஜரை கொண்டாடுறது? உலகமெல்லாம் அடியேன் ராமானுஜதாசன் சொல்லிக்கிறது எவ்வளவு பெருமைப்படுறது. அப்படி சமஸ்த லோகங்களுக்கும் பெருமை அளிக்கக்கூடியவர் ஸ்ரீ பாஷ்யக்காரரான பகவத் ராமானுஜர். அப்படிப்பட்டதான அந்த ராமானுஜரே திருக்கச்சினம்பிகளுடைய சம்பந்தம், திருக்கச்சினம்பிகளுடைய பெருமையை உணர்ந்து அவரை பகுமானித்தார். நம்முடைய குரு பரம்பரையில நாம பார்த்தோம்னு சொன்னா திருக்கச்சினம்பிகள் பால் ராமானுஜருக்கு எத்தகையதொரு கௌரவ விசேஷம், எவ்வளவு அவரை கொண்டாடி இருக்கார், பூஜித்திருக்கார், பகுமானம் பண்ணிருக்கார், போற்றி யுகந்திருக்கார் அப்படின்றது ஸ்பஷ்டமா தெரியும். அத்தனை பெருமைகள் உண்டு. தேவராஜதயா பாத்திரம். வரதனுக்கு அவ்வளவு நெருங்கியவர். இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல நாம 24 படி ஏறி போறோம். அந்த 24 படி ஏறி மேல போன உடனே ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிஞ்சவா என்ன பண்ணுவான்னா, வைய மாளிகை பிரதட்சணம்னு பேரு. அந்த கச்சிவாய்த்தான் மண்டபம்னு எதிர இருக்கும். அந்த வைய மாளிகை பிரதட்சணம் வரதனுடைய சன்னதிக்கு பின்புறம். முதல்ல போய் அந்த கச்சிவாய்த்தான் மண்டபத்துல பெருமாளை சேவிப்பான். அங்க பெருமாள் இருக்க மாட்டார், அந்த மண்டபம் மட்டும்தான் இருக்கும். அந்த மண்டபத்துல பெருமாளை தியானம் பண்ணி எல்லாரும் சேவிப்பான். ஏன் அந்த மண்டபத்துல பெருமாளை சேவிக்கணும்னு சொன்னா, அந்த மண்டபத்துல இருந்து கொண்டுதான் வரதன் திருக்கச்சினம்பிகளிடத்துல வார்த்தை பேசினான். எவ்வளவு பெரிய விஷயம். அர்ச்சா சமாதின்னு சொல்றோம். அர்ச்சாவதாரத்துல பெருமாள் இருக்கார். அப்படி அர்ச்சாவதாரத்துல இருக்கக்கூடியதான பெருமாள் வாய் திறந்து வார்த்தை பேசுறாருன்னா என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதை யோசிச்சு பாருங்க, அதை இமேஜின் பண்ணி பாருங்க இல்லையா? அந்த திருக்கச்சினம்பிகள் திருவாலவட்டம் பரிமாறிக்கொண்டே வரதனிடத்துல பல விஷயங்களை பரிமாறிக்கொள்வார். அதை வரதன் ரொம்ப சந்தோஷமா அதை ஏத்துண்டு திருக்கச்சினம்பிகள் இடத்துல ராமானுஜருக்கு தேவையான சித்தாந்தத்தின் விசேஷங்களை எல்லாம் அருளி செய்தாராம். இன்னைக்கும் அதே மாதிரிதான் பரணி தீபத்தன்றிற்கு தேவப்பெருமாள் அந்த திருக்கச்சினம்பிகள் கச்சிவாய்த்தான் மண்டபத்துல எழுந்தொழிருந்து அங்க பெருமாளுக்கு திருவஞ்சனங்கள் நடைபெறுகின்றன. அதே மாதிரி தான் தேவப்பெருமாள் அவருடைய மங்களாசாசனத்திற்காக சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் எழுந்தருளக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த கச்சிவாய்த்தான் மண்டபத்துல எழுந்தொழிருப்பார். ஏன் அப்படின்னு கேட்டா, நடாதூரம்மாள் அந்த கச்சிவாய்த்தான் மண்டபத்தினுடைய அடியில தான் காலக்ஷேபங்கள் சாதித்து கொண்டு வந்தார். அங்கதான் நடாதுரம்மாள் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதிக்க சுதர்சன சூரி முதலான மகான்கள் அவர்கள்லாம் அதை பட்டோலை செய்தார்கள். பட்டோலைனா இன்னைக்கு ஸ்கிரைப்னு சொல்றோம் இல்லையோ. சுதர்சன சூரி என்று சொல்லக்கூடிய ஸ்ருத பிரகாஷிகாச்சாரியர் அந்த கிரந்தம் ஸ்ரீபாஷ்யத்தின் வியாக்கியானமான ஸ்ருத பிரகாஷிகை என்னும் உயர்ந்த கிரந்தத்தை அருளி செய்த இடம் எது அப்படின்னு கேட்டா அந்த கச்சிவாய்த்தான் மண்டபம் தான். கச்சிவாய்த்தான் யாரு? தேவப்பெருமாள். அந்த இடத்துல தான் நடாதூரம்மாள் சுவாமி தேசிகனை ஆனந்தத்தோட மடியில உட்கார்த்தி வச்சு அந்த சீக்வன்ஸ் இமேஜின் பண்ணி பாருங்க. நடாதுரம்மாள் காலக்ஷேபம் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்புள்ளார் ஆத்ரேய ராமானுஜர் தன்னுடைய மருமகனான வெங்கடநாதனை அந்த காலக்ஷேப கோஷ்டிக்கு அழைச்சுன்னு வர, இந்த குழந்தையினுடைய தேஜஸை பார்த்து ரசிச்ச எல்லாரும் காலக்ஷேபத்தையே மறந்து போயிட்டா. எந்த இடத்துல காலக்ஷேபம் நின்றது அப்படின்னு யாருக்கும் தெரியல. அப்ப இந்த குழந்தை எடுத்து கொடுக்கறது, எந்த இடத்துல காலக்ஷேபம் விட்டு போச்சு, எங்க பிரேக் ஆச்சு அப்படின்றத இந்த குழந்தை சிறுவன் வெங்கடநாதன் எடுத்து சொல்றான். அம்மாள் உகந்து உச்சி மோர்ந்து ஆனந்தப்பட்டு அந்த வெங்கடநாதன் என்னும் சுவாமிய குழந்தைய தன்னுடைய மடியில கொண்டு உட்கார வச்சு உச்சி முகர்ந்து தலையை தடவி கொடுத்து பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிக்ஷிப்த பகிர்மதா பூயா திரைவித்ய மான்யத்துவம் பூரி கல்யாண பாஜனம் என்று இந்த சித்தாந்தம் ராமானுஜ சம்பிரதாயத்தை நிர்தாரணம் பண்ணினவன் இவன் என்று அந்த குழந்தைய மங்களாசாசனம் பண்ணி ஆச்சரியமாக அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொண்டாடினார். ஆகையால் தான் தோப்புல் தேசிகன் தேவப்பெருமாள் மங்களாசாசனத்திற்கு எழுந்தருளக்கூடிய அதே சமயத்துல முதல்ல 24 படி ஏறி மேல வந்து அப்படி திரும்பி கச்சிவாய்த்தான் மண்டபத்துல அங்க இருக்கக்கூடிய ஆச்சாரிய பரம்பரையை விசேஷமா விழுந்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் தேவப்பெருமாளை சேவிப்பார். இத்தனை பெருமைகள் அந்த கச்சிவாய்த்தான் மண்டபத்திற்கு உண்டு. யாரால அப்படின்னு கேட்டா திருக்கச்சி நம்பிகளால. காஞ்சி பூர்ணர் எனப்படக்கூடியதான அந்த திருக்கச்சி நம்பிகள்
அந்த அளவிற்கு தேவப்பெருமாள் இடத்துல வார்த்தையாடின மகோன்னதமான இடம் அது. நீங்கள்லாம் ஒரு தடவை காஞ்சிபுரத்துக்கு போய் பெருமாளை சேவிக்கிறதுனா அதெல்லாம் இருந்து ரசிச்சு அனுபவிச்சு ஆனந்தப்பட்டு ஒவ்வொரு க்ஷணத்தையும் நின்று நின்று ரசிச்சு ரசிச்சு நீங்க அதை அனுபவிச்சுட்டு வரணும்னு உங்களெல்லாம் பிரார்த்திச்சுக்கிறேன். அதனால நம தேவராஜதயா பாத்திரம். இவ்வளவு தூரம் தேவப்பெருமாளுக்கும் நம்ம திருக்கச்சி நம்பிகளுக்கும் ஒரு சம்பந்த விசேஷம் உண்டு. அவ ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடியதான லிங்க் அப்படின்றாலும் இல்லையோ, அவ ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு பிரேம. தேவராஜதயா பாத்திரம் ஸ்ரீ காஞ்சி பூர்ணம் உத்தமம். காஞ்சி பூர்ணர், கச்சி நம்பி, உத்தமம். பாருங்களேன், ஏன் உத்தமர் அப்படின்னு கேட்டா, ராமானுஜருக்கே வரதன் மூலமாக விஷயத்தை கேட்டு சொன்னவர். ஆளவந்தாருக்கு பிறகு ஆதரவின்றி தவித்த ராமானுஜருக்கு தேவப்பெருமாளுடைய வரதனுடைய திருவுள்ளத்தை உணர்ந்து உரைத்தவர். இந்த சம்பிரதாயத்திற்கு என்ன செய்யணும், மேற்கொண்டு இந்த சம்பிரதாயத்தை எப்படி அபிவிருத்தி பண்ணலாம், அதற்கு தான் இஷ்டப்பட்டபடி நினைத்து விடக்கூடாது என்பதில் சுவாமி ராமானுஜர் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஏற்றாற் போலே அவர் என்ன விரும்புகிறாரோ அது சரிதானா, அந்த வழியில நடக்கலாமா என்பதை பிரத்யக்ஷமா வரதனிடத்துல கேட்டு சொன்னவர். ராமானுஜமுனேஹே மான்யம் வந்தேகம் சஜ்ஜனாஸ்ரயம். ராமானுஜ முனிவரே, ஸ்ரீபாஷ்யக்காரரே, எந்த உலகமெல்லாம் ஸ்ரீபாஷ்யக்காரரை கொண்டாடுறதோ அப்படிப்பட்ட ஸ்ரீபாஷ்யக்காரர் திருக்கச்சி நம்பிகளை கொண்டாடுறாருன்னு சொன்னா அந்த திருக்கச்சி நம்பிகளுடைய வைபவம் எத்தகையது. ஆகையால சாதுக்கள் சஜ்ஜனர்கள் எல்லோரும் அத்தகையதொரு திருக்கச்சி நம்பிகள் திருவடிகளை ஆசிரியிக்கிறார்கள். அவர்கள் திருக்கச்சி நம்பிகளுடைய பெருமையை பேசுகிறார்கள். திருக்கச்சி நம்பிகளுடைய பிரபாவத்தை அவர்கள் புகழ்ந்து போற்றி உகந்து கொண்டாடி வருகிறார்கள் என்று அந்த நம்பிகளுடைய பெருமை இவ்வளவு சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு சின்ன கதை. திருக்கச்சி நம்பிகள் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாராம். முதல்ல கோவிலுக்கு போனார். எங்க கோவில்னா சம்பிரதாயத்துல ஆறாறு அருளமுதம் பொறிந்த கோவில்னு ரங்கநாதனுடைய க்ஷேத்திரம், ஸ்ரீரங்க க்ஷேத்திரம். அங்க போனார். அங்க போய் பெருமாள்கிட்ட கேட்டார், நான் உனக்கு விசிறி வீசலாமா அப்படின்னாராம். அதற்கு ரங்கநாதன் சொன்னா, உபய காவேரி மத்தியில படுத்துன்னு இருக்கேன், ரெண்டு பக்கமும் காவேரி ஜில்லுன்னு போயிட்டு இருக்கு, ஜில்லு 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 ஜில்லுன்னு இருக்கு அந்த க்ஷேத்திரமே, எப்பொழுதும் குளிர்ச்சியா காவேரி போயிட்டு இருக்கு, எனக்கு இங்க வியர்த்து கொட்டுறதுக்கு வழியே இல்லை, ஆகையால எனக்கு அந்த திருவாலவட்டம் விசிறி கைங்கரியம் வேண்டாம் அப்படின்னு சொன்னானா ஸ்ரீரங்கநாதன். சரின்ட்டு திருக்கச்சிரம்பிகள் என்ன பண்ணாராம், நேராக திருமலையப்பனாம் ஸ்ரீனிவாசனை போய் கேட்டாராம், சுவாமி உமக்கு நான் திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணட்டுமா அப்படின்னா. அதுக்கு திருமலையப்பன் சொன்னார், ஏன்பா ஸ்ரீரங்கநாதனே வாண்டான்னு சொல்லிட்டாருன்ற, அவருக்கு ரெண்டு பக்கமும் காவேரின்ற, திருவேங்கட மாமலைக்கு என்ன பேரு, குளிரருவி வேங்கடம்னு பேரு, சிலு 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 சிலுன்னு காத்தடிச்சுட்டு இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் ஒரே பனி அடிக்கிறது, இங்க வேர்த்து கொட்டுறதுக்கு என்ன ஒரு வழி இருக்கு, அதனால வியர்த்து போகல, இந்த கைங்கரியத்தை வேற எங்கேயாவது போய் பண்ணுனாராம். இப்படி ரெண்டு திவிதேசத்துலயும் ஒண்ணு நடக்கலேன்னு சோர்ந்து போய் காஞ்சிபுரம் மறுபடியும் தேவப்பெருமாள்கிட்ட வந்தார். வரதன் கேட்டானாம், எல்லா திவிதேசமும் போய் சேவிச்சீரா, என்ன விசேஷம்னு. அவன் தான் பேசக்கூடியவனாச்சே திருக்கச்சிரம்பில் இடத்துல. எல்லா திவிதேசமும் போன சுவாமி, எல்லா இடத்துலையும் பேசினேன், ஆனா யாரும் என்னுடைய கைங்கரியத்தை ஏத்துக்கலைன்னா. வரதன் சொன்னான், ஏன் நம்பிகளே, இந்த அக்னியிலிருந்து நான் எழுந்தவனாச்சே, இந்த அக்னியிலிருந்து நான் வெளியில வந்திருக்கனே, ஒரே தாபமாச்சே, வெயிலாச்சே, எனக்கு அந்த திருவாலவட்ட கைங்கரியத்தை பண்ணணும்னு உமக்கு தோணலையானா. அடடடடா வரதா வரத பிரபோ பிரபோ தேவாதிராஜா வாரண விற்பின் மலைமுகிலே, ஐயோ நான் மறந்துட்டனே, உனக்கு பண்ண வேண்டிய கைங்கரியமாச்சே இது, உற்றேன் உகந்து பணி செய்தேன்னு உனக்கு நான் இந்த கைங்கரியத்தை முதல்ல பிரார்த்திச்சிருக்கணும், அதை விட்டுட்டு நான் ஸ்ரீரங்கத்துக்கும் திருமலைக்கும் போய் கேட்டனே. வரதா, இனிமே உனக்கே இந்த திருவாலவட்டத்தை பரிமாறுறேன், இந்த கைங்கரியத்தை நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு நம்பிகள் அது முதற்கொண்டு வரதனுக்கு இந்த திருவாலவட்டம் என்னும் விசிறி கைங்கரியத்தை பண்ணாராம். இவ்வளவு ஒரு கதைகள் மகான்கள் அதை ரசிச்சு சொல்லுவா. அது போன்றதான பெருமை இந்த சுவாமிக்கு உண்டு. அவர் விஷயமான இந்த ரெண்டு தனியனை நாம இன்றைய தினம் அனுசந்தானம் பண்ணுவோம். அவர் அருளி செய்த வரதன் விஷயமாக அவர் அருளி செய்திருக்கக்கூடியதான 8 ஸ்லோகங்களுக்கு தேவராஜாஷ்டகம்னு பேரு. 8 ஸ்லோகங்கள் தேவராஜனுடையதான பெருமையை சொல்லுகிறது. ஸ்ரீமத் காஞ்சி முனிம் வந்தே கமலாபதி நந்தனம் வரதாங்கிரி சதாசக்த ரசாயன பராயணம் தேவராஜதயா பாத்திரம் ஸ்ரீ காஞ்சி பூர்ணமுத்தமம்
ராமானுஜமுனேர்மான்யம் வந்தேகம் சஜ்ஜனாஸ்ரயம். இந்த சமயத்துல மேல ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை இந்த நம்பிகளுடைய திருநக்ஷத்திரத்தை முன்னிட்டு நாளை மறுதினம் நாம் ரசிக்கலாம், அனுபவிக்கலாம்.